எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம மேக்ஸ் அளவியல் 2D தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் ஏற்கனவே பார்த்தோம்னா 4 பார்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். நம்ம 5 சம்ம முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம்னா இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 5 சம் வந்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது. ஓகே, நம்ம போகலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் is 384 மீட்டர் ஸ்கொயர். அதோட சைடு என்னன்னு கேட்கறாங்க. அதாவது ஒரு கனச்சதுரம் இருக்கு இல்லையா, அதோட மொத்த வலைபரப்பு பார்த்தோம்னா 384 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா அதோட பக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா மொத்த வலைப்பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த வலைப்பரப்பு எவ்வளவு 384 மீட்டர் ஸ்கொயர். அதோட பக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும், மொத்த அதாவது ஒரு கனசதுரம் இருக்குன்னா அதோட மொத்த பரப்பளவு வலைப்பரப்பு இருக்கு இல்லையா, அதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்னது? TSA = 6A². நம்மகிட்ட கேட்கறது என்ன? சைடுனா என்னது? ஏவை தான் நம்ம சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு தேவையானது பார்த்தோம்னா இந்த ஏ. அப்ப நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அவங்களே கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, மொத்த வலைப்பரப்பு 384 போட்டிருக்காங்க. அப்ப அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 384 = 6A². இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 384/6 = A²ங்களா. ஓகே, இதை அப்ப கேன்சல் பண்ணலாங்களா? 1 6 6 6 36 மீதி 2 வரும், அப்ப 4. அப்ப A² என்னது? 64. இப்ப ஏ வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 8. ஆன்சர் 8 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து மொத்த மொத்த வலைப்பரப்பு பார்த்தோம்னா கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு மொத்த வலைப்பரப்பு கனசதுரத்தோட மொத்த வலைப்பரப்பு ஃபார்முலா தெரியும், 6A². நாங்கள் கேட்டுக்கிறது பார்த்தோம்னா அதாவது பக்கம்னா ஏ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏ இங்கே வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணவும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதை வச்சு கூட அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா வால்யூம், அதோட கன அளவு அப்படியே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க, இப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை அந்த மாதிரியும் நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ சிம்பிளா இதோட சைடோட முடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம போகலாம். ஓகேங்களா, ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து போகலாம். ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கனசதுர வடிவ நீர் தொட்டி வந்து எவ்வளோ அளவு வந்து தண்ணி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 27,000 தண்ணி வந்து பிடிக்குமோ. அப்படி பிடிச்சிச்சுன்னா அதோட பக்க அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்த தொட்டியில வந்து தண்ணி இருக்கு, இல்ல கிளாஸ்குள்ள தண்ணி இருக்கு, எங்கேயோ ஒன்று தண்ணி இருக்கு அப்படின்னாங்க. அது வந்து மேக்சிமம் அது என்ன சொல்லுவாங்கன்னா அதோட கன அளவு தான் வந்து நம்ம இது பண்ணணும், அதை எடுத்துக்கணும் நம்ம வால்யூம். ஏன்னா அந்த வால்யூம் அது எவ்வளோ அளவு இருக்கு அப்படின்றத பொறுத்தவரை இப்போ இது இருக்குன்னா அதுல எவ்வளோ அளவு இருக்கு அப்படின்றத வந்து அது வால்யூம் தான் சொல்லுவோம், அதோட கன அளவு அதை வச்சு தானே சொல்லுவோம். அதனால நம்ம வால்யூம் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லிட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 27,000 லிட்டர் வந்து பிடிக்கும் அந்த நீர் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவங்க அதோட பக்க அளவு வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது? சைடு பக்கம் தானே அர்த்தம். அந்த பக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓகே, இதை நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? வால்யூம், கன அளவு அதாவது கியூப் கனசதுரத்தோட கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 27,000 லிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம லிட்டர் வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. இப்ப கன அளவுனா அதோட யூனிட் என்ன வரும்? மீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப் இப்படின்னு வருமா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சென்டிமீட்டர் வர்ற அளவுக்கு அது சின்ன விஷயம் கிடையாது. ஸோ மீட்டர் கியூப் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிட்டரை நம்ம மீட்டர் கியூபுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸோ கன அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா, அப்ப அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிட்டருக்கு எவ்வளவு மீட்டர் கியூப்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு லிட்டருக்கு பாத்தீங்கன்னா 0.001 மீட்டர் கியூப். இது தெரியலன்னா சம்மே போட முடியாது, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு லிட்டருக்கு எவ்வளோ? 0.0001 மீட்டர் கியூப். ஓகே, நம்ம தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
1 லிட்டருக்கு 0.001 மீட்டர் கியூப்னா 27,000 லிட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 27,000 இன்ட்டு 0.001. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 27,000 இருக்கா? 27,000 வருமா? இப்போ 3 புள்ளி தள்ளி என்ன பண்ணோம்? நம்ம பாயிண்ட் வச்சோம்னா 1 2 3. அப்ப என்ன வரும்? 27 மீட்டர் கியூப். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? கன அளவு. அந்த தொட்டியோட கன அளவு நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? பக்கம் கண்டுபிடிக்கணும். இப்ப கன அளவுக்கு, அதாவது கனசதுரத்தோட கன அளவு என்ன, ஃபார்முலா என்ன நமக்கு நல்லா தெரியுமா? என்னது வால்யூம்? என்ன வால்யூமோட ஃபார்முலா? என்ன? சைடு கியூப். கரெக்டுங்களா? இதுதானே ஃபார்முலா. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? கன அளவு, வால்யூம் இருக்கா? அப்ப இந்த பக்கம் வால்யூம் போடுங்க. 27 ஈக்குவல் டு சைடு கியூப். அப்ப என்ன பண்ணா, கியூப் ரூட் எடுத்தோம்னா என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு சைடு கிடைச்சிருமா? ஸோ 27 ஈக்குவல் டு சைடு. ஸோ இது நம்ம 27க்கு வந்து நம்ம நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியா இருக்கும். எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 3 இது வந்து பண்ணோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம பெருசா இருந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதை வச்சே சொல்ற பாருங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்கு, 27 இருக்கு. இது நம்ம கியூப் கண்டுபிடிக்கணும்னா இது அப்படியே வந்து எல்சிஎம் HCF எடுத்துட்டு வாங்க. ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வாங்க. எல்சிஎம் எடுங்க. HCF எல்சிஎம் எடுங்க. இப்ப நான் இதை எடுக்கிறேன் பாருங்க. இது வந்து எதால பண்ணலாம்? 3ஆல பண்ணலாமா? கம்மியில இருந்து வாங்க. எடுத்தோடனே இப்ப இது 9ஆலையும் பண்ண முடியும். பட் வந்து 9க்கு போகாம இதோட கம்மியா என்ன இருக்குன்னு பாருங்க. கடைசியா இருக்கிறது பார்த்தோம்னா 3. அப்போ 3ஆல பண்ணோம்னா 3 3 9ங்களா? 9. அப்படி 9 3ஆல பண்ணோம்னா 3 3 1. கடைசி அந்த 1 வர வரைக்கும் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, பண்ணியாச்சா? இப்ப பாருங்க என்ன இருக்கு? 1 2 3 3 3 இருக்கா? அப்ப வந்து என்ன பண்ணுங்க? 3ஆ வந்து பிரிச்சுக்கோங்க. ஏன்னா 3 கியூப்னா 3 தானே. அப்ப இது 3 இருக்கா? அப்ப வெளில எடுத்தோம்னா என்ன வரும்? 3 வருமா? அந்த மாதிரி. ஓகேங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அது வந்து எப்படி போகுது? 3 3 கியூபு. அப்புறம் வேற என்ன? மறுபடியும் வந்து ஏதோ ஒரு நம்பர் வருது, 2 2 இன்னொரு 2 இந்த மாதிரி வருது. அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா, கியூப் ரூட் ஆஃப் 3 3 3 இன்ட்டு 2 2 2. இப்ப 2 3 இருக்கு, 3 3 இருக்கு. அப்ப எல்லாமே வெளில எடுக்கலாமா? அப்ப எடுத்தா எப்படி வரும்? 3 இன்ட்டு இந்த 3 3க்கு ஒரு 3, இந்த 2 3க்கு 3 2க்கு 2, அப்ப 6. இப்படி எடுக்கணும். இதே இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதே மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க எடுத்து, அதாவது பெரிய நம்பருக்கு நான் சொல்றேன். சின்ன நம்பருக்கு நம்ம ஓரளவு கணிச்சிடலாம். பெரிய பெரிய நம்பர்லாம் வந்துச்சு, ஒரு 4 இதுல வந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டு வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, அவ்வளவுதான். ஸோ சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம் 3. ஸோ 3 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க சென்டிமீட்டர்லயும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அளவு பார்த்து போடணும். 3ன்றது மட்டும் பார்க்க கூடாது. 3 மீட்டரா 3 மீட்டரா 3 சென்டிமீட்டரான்றதையும் நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. சரி, நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 லிட்டருக்கு எவ்வளவு மீட்டர் கியூபு, கன அளவோட ஃபார்முலா என்ன, அதாவது கனசதுரத்தோட கன அளவு வால்யூமோட ஃபார்முலா என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. இந்த கொஸ்டின் தான் இங்க போட்டலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த சம் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவு 8 மீட்டர் 10 மீட்டர் 6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு எவ்வளவு? சோ இது நம்ம இதோட அளவு வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து அசசம பக்கம். எந்த பக்கமே என்னது சேமா இருக்காத மாதிரி இருக்கிற ஒரு முக்கோணம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எந்த பக்கமே சேமா இருக்காது. அப்ப இது 8 10 6 இந்த மாதிரி 3 பக்கம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதோட பரப்பு, அதாவது ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பக்கமும் வேற வாரமா இருக்கிறத வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A is equal to root of S into S minus A into S minus B into S minus C. இதுதான் வந்து ஃபார்முலா. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த எஸ் வேலையை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, 8 10 6, அது ரெண்டு எல்லாம் ஆட் பண்ணுங்க. 8 10 6.
ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் இது ஃபார்முலாவை பார்த்தா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா a plus b plus c by 2. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபார்முலா. சரி, ஓகே. அப்படின்னு பார்க்கும்போது s is equal to 8 10 6 by 2 equal to என்ன வரும்? 24 by 2 வருமா? அப்ப கேன்சல் பண்ணோம்னா 12. ஓகே, எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொண்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணணும். ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் என்ன 12 12 இன்ட்டு 12 மைனஸ் 8 12 மைனஸ் 10 சரி 12 மைனஸ் 10 12 மைனஸ் 6 ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 4 2 6. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணணும். 12 இன்ட்டு 4 இன்ட்டு 2 8 8 6 48. இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா நான் முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, எல்சிஎம் மெத்தட், அது மாதிரி பண்ணாலும் ஓகே. ஓகே, நான் எல்சிஎம் மெத்தடே பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 12 பண்ண போறேன். 2ஆலே பண்ணலாம். சின்னதுல இருந்தே வரும், சின்னதுல இருந்து தான் வரணும். ஓகேங்களா, அது HCF மாதிரியும் எடுத்துக்கலாம், எல்சிஎம் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு, பட் சின்னதுல இருந்து தான் வரணும். 2 6 2 3 3 1. ஓகே, அடுத்து 48க்கு 12 சரி 24 12 2 6 3 3 1. இப்ப என்ன பண்ணுங்க, இதை அப்படியே ஸ்கொயர் ரூட்ல எடுத்து எழுதுங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு இங்க என்ன இருக்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 இருக்கா 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு 3. இப்ப என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட்னா என்ன, உள்ள வந்து 2ஆ இருக்கிறத 1ஆ வெளில எடுக்கணுமா? இப்ப பாருங்க, இது 2 1 இருக்கா, அப்ப 1 எடுத்துருங்க. இல்ல இந்த 3 இந்த 3 2 இருக்கு, அப்ப 1 எடுத்துட்டாங்க. இந்த 2 2 எடுத்துட்டாங்க 1. இது 2 சேர்த்து 2. இதே கியூப் ரூட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி எடுப்பீங்க? இந்த ஒரு இந்த 1 2 இந்த 2 3 அதே மாதிரி 1 2 3 3 2 தான் இருக்கு, இது எடுக்க முடியாது. அந்த மாதிரி எடுத்துப்பீங்க. இது ஸ்கொயர் ரூட் இருந்தால் 2 2 இருந்தாலே போதும், எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஆன்சர் வந்தாச்சு. 6 6 12 12 இன்ட்டு 2 24 24 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, சரி. இப்படிலாம் வந்து இருக்கு. இப்போ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி இப்போ 48 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 48 எடுத்து இதுக்கு நான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கேன் அப்படின்னா எப்படி வரும்? இது 4ஆ எடுத்தீங்க, மல்டிப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா 4ஆ வரும். ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா, இப்போ இருங்க போகலாம். 12 இன்ட்டு 48ங்களா 96 8 4 அப்ப 5 7 6. இப்ப இதுக்கு இப்படி ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்க டிவிஷன் மெத்தட்ல. 2 எடுத்துக்கலாமா? இப்ப 2 எடுத்துக்கிட்டு சரி பின்னாடி 2ஆ இது ஒன்று எடுத்துக்கலாமா? அப்ப 2 2 4 1 76. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எது போட்டா எதோட மல்டிப்ளை பண்ணா இங்க 176ன்னு பார்க்கணும். ஸோ 4 4ன்னு போட்டோம்னா 24 இன்ட்டு 4 6 8 9. நான் எதை மிஸ்டேக் பண்றேன்னா இந்த டிவிஷன் மெத்தட்ல போடுவாங்க. அது எனக்கு ரொம்ப நான் யூஸ் பண்றதே இல்லை, மறந்து போச்சு மெத்தடே எனக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து செட் ஆகல. உங்களுக்கு ஏற்கனவே இது ரொம்ப பிரசித்தப்பட்டதா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு இது வந்து செட் ஆகல. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் யூஸ் பண்றதை விட்டேன். எனக்கு எது சிம்பிளா இருக்கோ நான் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த மெத்தடே நான் மறந்து போச்சு எனக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அது உட்காந்துட்டு பண்றதை விட இது ஈஸியா இருக்கும். இல்ல உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சு அப்படி பண்ணுங்க, எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்குன்னு பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு போட்டு முடிச்சுடுவீங்க. ஓகேங்களா, ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து இது மறுபடியும் எடுத்து உள்ள போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 48 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் இதே மாதிரி போடுறது வந்து கொஞ்சம் இன்னும் டைம் கன்சியூம் ஆகுறதுனால சின்னதா இருக்கும்போதே சின்னதா எடுத்து போட்டு டக்குன்னு நான் போட்டுருவேன்.
ஸோ இது என்னோட மெத்தடு, உங்களோட மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. அதுதான். ஓகே, 24 மீட்டர் ஸ்கொயர் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரையாங்கிள் கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கு. இது என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல, என்ன ஆஃப் பிஹெச் யூஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் டக்குன்னு. பட் வந்து இங்க 3 இது கொடுத்துருக்காங்களா, 3 இது கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே டக்குன்னு இந்த ஃபார்முலாக்கு வந்துருங்க. ஏன்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து அசசம பக்கம் முக்கோணம் அப்படின்னாலே 8, 10, 6 வந்துச்சுனாலே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படின்னால அசசம பக்கம்ன்ற மாதிரி தமிழ்ல வந்து கரெக்டா எனக்கு பேர் தெரியல, இது அசசம பக்கம் தான் நான் நினைக்கிறேன். ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 3 இது வந்துச்சுனாவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3 அளவு கொடுத்துட்டு 3 பக்க அளவு கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிங்கனாவே இதுதான் ஃபார்முலா. இது போடுறோம். போட்டுட்டு இந்த எஸ் கண்டுபிடிக்க எஸ்க்கு வந்து அந்த 3 இதையும் வந்து ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா எஸ் கிடைக்கும். அதை கொண்டு போய் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை ஈக்குவலேட்டரல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா √3/4 இது மாதிரி போடலாம். இல்லைன்னா நார்மலா கொடுத்தா ½ BH. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிவன்ல பிரெத் கொடுத்துருக்காங்களா, ஹைட் கொடுத்துருக்காங்களா, ஏரியா கொடுத்துருக்காங்களா, இல்ல 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபார்முலா வந்து செலக்ட் பண்ணும். இல்ல ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அவங்க டேரக்டாவே கொடுத்துருக்காங்களா, ஸோ எப்படி நீங்க வந்து பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபார்முலா வந்து நீங்க கணிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரே கன அளவை கொண்ட இரு உருளைகளின் உயரங்களின் விகிதம் பார்த்தோம்னா 2:3 அப்படின்னா அதோட ஆரத்தோட விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண கன அளவு, அடுத்து உருளை, அடுத்து அதோட உயரத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க, அதோட ஆரம் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த உருளையோட கன அளவு என்னது, ஒரே மாதிரி இருக்குன்ட்டாங்க. அப்ப என்னது, ஒரு உருளையோட இதுவும் இன்னொரு உருளையோட வால்யூம் என்னது சேம்ன்ட்டாங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. H1:H2 என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2:3 அப்படின்னு கொடுத்துட்டு R1:R2 என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வால்யூமோட ஃபார்முலா நம்மளுக்கு நல்லா தெரியுமா, கன அளவு, சரி, என்னது உருளையோட இது கன அளவு ஃபார்முலா என்னது, πr²h. இப்ப நம்ம இது எப்படி எழுதலாம், பை இது அப்படியே இதுல அப்ளை பண்ணுங்க. πr1² h1 = πr2² h2 இப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஓகே, வெரி குட். அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து R1 R2 இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சு. ஓகே, இது இந்த பை கேன்சல் ஆயிடும். இப்ப R1², இந்த H1 ஓட வேல்யூ என்ன, 2. அப்ப 2 = இந்த H2 ஓட வேல்யூ என்ன, 3. போட்டாச்சுங்களா? இப்ப இது எல்லாம் ஒன்னொன்னா ஒவ்வொரு பக்கம் கரெக்டா கொண்டு வந்துடலாம். இப்ப R1² இது இங்க கொண்டாங்க, R2² = 3 இந்த பக்கம் கொண்டாங்க /2. வந்தாச்சுங்களா? சோ இப்ப நம்மளுக்கு தேவை வந்து ரேடியஸ் தான், ஆனா வந்து ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த R1² R2 இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா இப்படி எழுதலாங்களா, √3 இங்க இருக்க ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா √2 அப்படின்னு எழுதுவாங்களா? புரியுதுங்களா? இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும், √2 வரும். இது வந்துச்சுன்னா √2 வரும் இல்லையா, அதுதான் அப்படி எழுதிருக்கோம் நாங்க. ஓகேங்களா? அப்ப R1/R2 எப்படி எழுதலாம்னா, R1:R2 எழுதலாமா? இது அதே மாதிரி எப்படி எழுதலாம், √3:√2 அப்படின்னு எழுதலாமா? அப்ப R1 அதாவது ரேடியஸ் ஆரத்தோட ரேஷியோ எப்படி எழுதலாம்னா √3:√2. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 உருளையோட 2 கன அளவு சேம்ட்டாங்க. H1 H2 அதோட ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா πr²h. அதோட உயரம் பார்த்தோம்னா 2தோட விகிதம் பார்த்தோம்னா 2:3 கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கறது என்னன்னா, அதோட ஆரத்தோட விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கன அளவு ஃபார்முலா தெரியும்,
அதனால ஒன்னாவது சிலிண்டருக்கு பை R1 ஸ்கொயர் H1, இது ரெண்டாவது சிலிண்டருக்கு அப்படி கொடுத்துட்டோம். இப்போ எல்லாமே சால்வ் பண்ணலாம். பை அடிச்சிடலாம். அடுத்து H1ஓட வேல்யூ 2, H2ஓட வேல்யூ பார்த்தோன்னா 3. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ என்ன பண்றோம், அந்த ஆரெல்லாம் ஒரு பக்கமும் அந்த நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா R1 ஸ்கொயர் பை R2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது பண்ணிக்கலாம். இது என்ன இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ R1 பை R2 என்னது கீழே இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கனால இப்படி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு இந்த பக்கம் கொண்டு போகும்போது ஹோலா √3/√2 எடுத்து தனித்தனியா பிரிச்சுக்கும் எழுதலாம். எப்படி வேணா எப்படி எழுதுனா அதே தான் வரப்போகுது. இந்த பக்கம் இருக்க ஸ்கொயர் பார்த்தோம்னா அந்த பக்கம் போச்சுன்னா அது √2 ஆகும். இந்த பக்கம் √2 இருக்குது, இந்த பக்கம் தானே ஸ்கொயர் ஆகும். அவ்வளவுதான் விஷயமே. ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும், இந்த பக்கம் டிவைட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அந்த மாதிரி இந்த பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போனால் √2 மாறும். இந்த ஐ திங்க் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ √3/√2 நம்ம ரேஷியோல என்ன பண்ணுவோம், டிவைட்ல எழுதணும்னா என்னன்னு பண்ணுவோம், அது வந்து இது அதாவது இப்ப R1:R2 என்ன அர்த்தம், R1/R2 அர்த்தம். அப்ப இந்த R1/R2 என்ன எழுதிருக்கோம், R1:R2 எழுதிருக்கோம். அதுதான் இங்க கொண்டு வந்திருக்கோம். அப்ப √3/√2 எப்படி எழுதலாம், √3:√2 எழுதலாமா, அதுதான் இங்க எழுதிருக்கோம். அதுதான் ஆன்சரும் கூட. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தோட விகிதம் 3:2. அந்த செவ்வகத்தோட சுற்றளவு அதுக்கப்புறம் பரப்பளவு அதோட விகிதம் பார்த்தோம்னா 5:1. அப்படின்னா அந்த செவ்வகத்தோட அகலத்தை மீட்டர்ல காண்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா போயிடும். ஓகே, ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத், அதாவது செவ்வகத்தின் நீளம் அகலம் அதோட விகிதம் பார்த்தோம்னா 3:2. அந்த செவ்வகத்தோட சுற்றளவு அதுக்கப்புறம் ஏரியானா பரப்பளவு அதோட விகிதம் பார்த்தோம்னா 5:9. இப்ப நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகலம் எவ்வளவு கொஸ்டின் கேட்டுக்காங்க. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த நீளம் அகலத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதலாம், நீளத்தை 3x அப்படின்னும் அகலத்தை 2x அப்படின்னு எழுதலாமா? அப்படித்தானே நம்ம நார்மலா ரேஷியோல இருந்து பெல் எடுக்கும்போது இப்படிதான் எழுதுவோம், எக்ஸ் கூட போட்டு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒண்ணு இப்படி வச்சுக்கலாம். அடுத்து வாங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றளவு அதே மாதிரி பார்த்தோம்னா அதோட பரப்பளவு அதோட விகிதம் 5:9 கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சுற்றளவு எடுத்துக்கலாம். சுற்றளவு நம்மளுக்கு செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2 × L + B. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த நீளத்தையும் அகலத்தையும் கொண்டு வந்து இதுல இது பண்ணுங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2 × 3x + 2x வருங்களா? ஓகே, இது அப்படியே உள்ள பக்கமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6x + 4x = 10x. இது ஒரு ஈக்குவேஷனை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னா அதோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, L × B. L என்ன 3x, B என்ன 2x = 6x². இது ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம கிட்ட என்ன இங்க கொடுத்துருக்காங்க, அதோட சுற்றளவு பரப்பளவோட விகிதம் 5:9 கொடுத்துருக்காங்களா? அப்ப இது ரெண்டு ஈக்குவல் பண்ணலாங்களா? அப்ப 10x = 6x² = என்னது 5:9 கொடுத்துருக்காங்க. இப்ப இஸ்டு இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் மாதிரி போட்டுக்கலாமா? அப்ப 10x/6x² = என்னது 5/9 இப்படி போட்டுக்கலாமா? ஓகே, அப்படி போடும்போது இந்த எக்ஸ் இப்படி கேன்சல் பண்ணா இங்க ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும். இது 2ஆல பண்ணா என்ன வரும், 5, இங்க 3 வருமா? சரி, ஓகே. அடுத்து நீங்க இப்படி டைரக்டா கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம அப்படி கொண்டு போலாம். இப்ப 3x/5 = 9/5 அப்படின்னா x = 9 × 5/5.
ஒரு நிமிஷம். 9/5 இன்ட்டு 5 இன்ட்டு 3. ஓகேங்களா? இப்போ எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 5 5 கேன்சல், 1 3. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸோட வேல்யூ தான். பிரெத் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ நம்ம பிரெத் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் இங்க மேல, அதாவது அதோட அகலம் என்னன்னு வச்சிருக்கோம், 2x வச்சிருக்கோமா? அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இங்க எக்ஸ் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த எக்ஸ் கொண்டு வந்து என்ன பண்றீங்க, இந்த இந்த இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப அகலம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3. அப்ப அகலத்தோட வேல்யூ 6. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் 6 மீட்டர். இதே அதோட நீளம் கேட்டாங்க அப்படின்னா நீளம் ஈக்குவல் டு 3x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3. நீளம் பார்த்தோம்னா 9 மீட்டர் இப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. அந்த யோசனை எப்படி வரும்னா நீங்க போட்டு பார்க்க தான் வரும். இப்படிலாம் ஒரு மாடல் இருக்கா அப்படின்னு நீங்க போட்டு பார்த்ததுனால மட்டும்தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாடலை கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்க, இன்னைக்கு ஒரு 5 சம்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த 5 சம்ஸுமே ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் தான். புதுசா படிக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு, ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 சம்ஸ் மீட் பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா, இல்லை நான் பாட்டு தனியா பைத்தியக்காரமே புலம்பிட்டு இருக்கேனா, ஏதோ ஒன்று வந்து கீழே கமெண்ட் போடுங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.